ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் தம்பி. அந்த ஒரு மாலை தானா? அந்த சந்தன மாலையை எனக்கு போடாதீங்க, என் கழுத்துல கொஞ்சம் வலி. இவளுக்கே போடுங்க. முன்னாடி வாமா. ரொம்ப நன்றி. திருவிழா வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அது விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்தோம். சரி வாங்கம்மா பேசலாம். வாங்க பேசலாம். நாங்க அம்மா கிட்ட பேசிட்டு வந்துறோம். நீங்க கோயில்ல வேலைய பாருங்க. சரிங்க, நான் வச்சுக்கிறேன். வரோம், போயிட்டு வரோமா. வாங்க வாங்க. போயிட்டு வரங்க ஐயா. உட்காருங்க. கண்ணா, நிலா, நீங்க எல்லாம் போய் குளிச்சிட்டு ரெடி ஆயிடுங்க. சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பலாம். பாட்டி, இன்னைக்கு எதுக்கு கோயிலுக்கு? நாளைக்கு தானே திருவிழா. திருவிழா நாளைக்கு தான். ஆனா இன்னைக்கு கோயில்ல நிறைய விளையாட்டு போட்டி எல்லாம் நடக்குது. அதையெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்க வேணாமா? ஓ, விளையாட்டு போட்டியெல்லாம் நடக்குமா? இந்த மாதிரி கிராமத்துல நடக்கிற விளையாட்டு போட்டியெல்லாம் நான் சினிமால தான் பாத்திருக்கேன். நிலா, கவலைப்படாதம்மா. இன்னைக்கு நடக்க போற எல்லா விளையாட்டையும் நேருக்கு நேரா நீ பார்த்து ரசிக்கலாம். சரிங்க தாத்தா. அம்மா, சொல்லு கண்ணா. இப்ப நம்ம கோயிலுக்கு போறோமே, சாரதா, சித்து, தென்றல் 3 பேரையும் இங்க வர வச்சு எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போலாமே. என்னடா ஊருக்கு வந்ததும் உன் பழைய பொண்டாட்டி மேல பாசம் வந்துடுச்சோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாரும் சேர்ந்து. கண்ணா, இவங்க முன்னாடி என்ன திட்ட வச்சிடாத. சீக்கிரம் போய் குளிச்சிட்டு ரெடியாகு. உங்களுக்கு என்ன தனியா வெத்தலை பாக்கு வச்சு சொல்லணுமா? போங்க, போய் ரெடி ஆகுங்க. ஆண்டாள், நான் காலையில குளிச்சுட்டு தானே வந்தேன். நான் மறுபடியும் குளிச்சா நல்லா தான் இருக்கும் வெயிலுக்கு. அப்புறம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு நடக்க போற திருவிழாவில முதல் மரியாதை எனக்கு தான் கிடைக்கணும். பரிவட்டம் என் பேரா ஆகாஷுக்கு தான் கட்டணும். சரியா? சரிங்கம்மா. உங்க பேச்சுக்கு மறு பேச்சு உண்டா? நீங்க தான் கோயிலுக்கு தர்மகர்த்தா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரியே செஞ்சிடலாம். உங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்தா சாரதாமாவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க. என்ன சொல்றீங்க? அவ நல்லவனா? அப்போ நான் கெட்டவளா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலமா. நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க தான் பெரிய மனுஷி, உங்களை போய் தப்பா சொல்லுவோமா? நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு கோயில்ல முதல் மரியாதைய உங்களுக்கே கொடுத்துடுறோம். அந்த பரிவட்டத்தை உங்க பேரனுக்கே கட்டிடலாமா? இப்போ இப்படி சொல்லிட்டு நாளைக்கு கோயில்ல அந்த சாரதாவை பார்த்ததும் அவதான் ஊர் தலைவி, அவளுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும், அவ பையன் சித்துவுக்கு தான் பரிவட்டம் கட்டணும்னு மாத்தி மாத்தி பேசிடாதீங்க. ஆமாமா, அப்படியெல்லாம் செய்ய மாட்டோமா. சரி, போய் கோவில்ல நடக்க வேண்டிய வேலையெல்லாம் கவனிங்க. நாங்க கிளம்பி வரோம். சரிங்கம்மா, நாங்க வரோம். ஏய் சாரதா, தென்றல், நீங்க 2 பேரும் நாளைக்கு எனக்கு கோவில்ல கிடைக்க போற மரியாதையை பார்த்து நொந்து போக போறீங்க. அதோ சாரதாமா வந்துட்டாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. சாரதா, இதான் உன் மருமகளா? ஆமாம்மா, பேரு தென்றல். பேரும் அழகா இருக்கு, உன் மருமகளும் அழகா இருக்காம்மா. நல்லா தென்றல், 2 பேரும் பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க. நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா. அம்மா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கே வெளிச்சம் வந்த மாதிரி இருக்குமா? பின்ன சாரதாமா சும்மாவா? அவங்க நம்ம ஊருக்கு தலைவி ஆனதுக்கு அப்புறம் தானே பள்ளிக்கூடம், தெருவிளக்கு, கோயிலு குளம்னு எல்லாமே வந்திருக்குல்ல. நம்ம ஊருக்கே பெரிய மரியாதை உண்டு பண்ணது நம்ம சாரதாமா தான். சரி, போதும் போதும், என்ன புகழ்ந்ததெல்லாம். நீங்க என்ன பஞ்சாயத்து தலைவியா பதவியில உட்கார வச்சீங்க. நான் அந்த பதவியில இருந்துகிட்டு என்ன செய்யணுமோ அதத்தான் செஞ்சேன். மத்தபடி நீங்க பாராட்டுற அளவுக்குலாம் நான் பெருசா எதுவும் செய்யல. இதுதான் சாரதாமாங்கிறது. எவ்வளவு பெருந்தன்மையா பேசுறாங்க. அம்மா, வருஷம் வருஷம் உங்க கையால இந்த விதை நெல்லை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான்
வெள்ளாமைய ஆரம்பிக்கும். உங்க கைராசியால விளைச்சலும் அமோகமா இருக்கும். இந்த வருஷமும் உங்க ராசியான கையால வெதனல்ல தொட்டு கும்பிட்டு கொடுமா. ம். கடவுளோட அருளால எல்லா வருஷத்தையும் போல இந்த வருஷமும் விளைச்சல் அமோகமா இருக்கும். நாங்க ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு வந்துடுறோம். நீங்களும் அங்க வந்துருங்க. நம்ம எல்லாரும் அங்க சந்திக்கலாம். சரிங்கம்மா. சரிங்க வாங்க. வாங்க போலாம். வாங்க. அத்தை, இந்த ஊர்ல நீங்க பயங்கர மாசான ஊராட்சி மன்ற தலைவர் போல இருக்கே. எல்லாரும் உங்களை இவ்ளோ மரியாதையா பாசமா நடத்துறாங்க. எல்லாம் அன்புதாமா. என் பதவியை வச்சு இந்த ஊருக்கு என்னால முடிஞ்சதை செஞ்சேன். அதை எல்லாரும் அளவுக்கு மீறி கொண்டாடுறாங்க. அவ்வளவுதான். சரி வாங்க உள்ள போலாம். சாரதாமா, சாரதாமா, வாங்க வணக்கம். உட்காருங்க. டீ காஃபி ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? இல்லம்மா அதெல்லாம் எதுவும் வேணாம்மா, சாப்பிட்டோமா. சொல்லுங்க என்ன விஷயம்? அம்மா தப்பாலாம் எதுவும் எடுத்துக்காதீங்க. நீங்க வர்றதுக்குள்ள நாங்க இங்க வந்துடலாம் தான் நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள ஆண்டாளம்மா ஊருக்குள்ள வந்துட்டாங்க. அதான் அவங்கள போய் பார்த்துட்டு வரோம். பரவாயில்லைங்க. என்ன சொன்னாங்க என் மாமியாரு? நேத்து சொன்னதுதான் இன்னைக்கும் சொன்னாங்க. முதல் மரியாதை அவங்களுக்கு தான் கொடுக்கணுமா, பரிவட்டத்தை அவங்க பேரன் ஆகாஷுக்கு தான் கட்டணுமா. இதுல உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையம்மா? சச்சே, அதெல்லாம் எந்த வருத்தமும் இல்ல. அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கே முதல் மரியாதையை கொடுங்க. ஆகாஷ்கே பரிவட்டத்தை கட்டுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் கோயில் திருவிழா நல்லபடியா நடக்கணும். அவ்வளவுதான். சரிங்கம்மா, நாங்க கிளம்புறோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல ஏகப்பட்ட விளையாட்டு போட்டிகளா இருக்கு. பிள்ளைங்களை கூட்டிட்டு சீக்கிரம் வந்துருங்கம்மா. நாங்க கிளம்பி வந்துடுறோம். நீங்க ரெடி ஆகுங்கம்மா, நாங்க வண்டி அனுப்புறோம். ம். வரோங்கம்மா. வரோம். அப்ப நாங்க சரி, வரோம்மா. போயிட்டு வரோம் வாங்க. தம்பி. பாட்டி, என்ன பாட்டி தனியா இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கீங்க? என்ன பாட்டி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை இன்னைக்கு கோவில்ல நடந்த விளையாட்டு போட்டியில எல்லாரும் சாரதாத்துக்கு தான் மரியாதை கொடுத்தாங்க, உங்களுக்கு சும்மா கடமைக்கு தான் மரியாதை கொடுத்தாங்க, அதை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? இன்னைக்கு நடந்த விளையாட்டு போட்டியை விடு. நாளைக்கு தானே அம்மனுக்கு காப்பு கட்டி திருவிழா நடக்க போகுது. அதுல எனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும். உன் புருஷன் ஆகாஷுக்கு தான் பரிவட்டம் கட்டுவாங்க. ஆனா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல பாட்டி. என்ன நம்பிக்கை இல்ல உனக்கு? இல்ல, என்ன இருந்தாலும் இந்த ஊர் தலைவி சாரதா அத்தை தான். அதனால ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு அவங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுப்பாங்க. பரிவட்டத்தையும் அவங்க பையன் சித்து மாமாவுக்கு தான் கட்டுவாங்களோன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எப்படி இவ்ளோ உறுதியா சொல்றீங்க பாட்டி? நான் அதுக்கு ஏற்கனவே ஆளை ஏற்பாடு பண்ணிட்டேன். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. நிலா, ம்? நான் ஏற்பாடு பண்ண ஆளுங்க இவங்கதான். அப்படியா? வணக்கம். வணக்கம்மா. நான் உங்களை எதுக்காக வர சொன்னேன்னா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அம்மா, என்னம்மா உதவின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நாளைக்கு கோவில்ல முதல் மரியாதை எனக்கு தான் கிடைக்கணும். பரிவட்டம் என் பேர ஆகாஷுக்கு தான் கட்டணும். அதுக்கு அந்த சாரதா தடையா இருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனால நாளைக்கு கோயில்ல சாரதாவால எனக்கு ஏதாவது தடங்கள் வர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு ஜாட காட்டுவேன். அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, சொல்லுங்கம்மா. நான் சொன்னத நீங்க அப்படியே செய்யணும். உங்களுக்கு நான் நிறைய பணம் தர்றேன். சரிங்கம்மா. சரிங்கம்மா. கிளம்புங்க. வரோம் வரோம்மா. வரோங்க. எப்படி என்னோட திட்டம்? சூப்பர் ஐடியா பாட்டி. அப்புறம் என்ன, வா சந்தோஷமா போய் தூங்கலாம். ஓகே.
என்னாச்சு? டைம் ஆயிடுச்சு, இன்னும் யாரையுமே காணோமே. ஆண்டாள், ஆண்டாள், ஆகாஷ், நிலா, நிலா எங்க போயிட்டாங்க? ஆண்டாள், ஐயோ, எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க? டைம் ஆயிடுச்சு, அதனாலதான். அதெல்லாம் ஒன்னும் டைம் ஆகல, வெயிட் பண்ணுங்க. எல்லாருமே பொறுமையா ரெடி ஆகி வரட்டும். சரி அப்பா, நான் ரெடிப்பா. வந்துட்டியா? சரி சரி சரி. தாத்தா நானும் ரெடி. ஆஹா நிலா, இந்த புடவையில நீ தேவதை மாதிரி இருக்கம்மா. தேங்க்ஸ் தாத்தா. பாட்டி, எனக்கு இந்த புடவை எப்படி இருக்கு பாட்டி? உன் தாத்தா சொன்ன மாதிரி நீ நிஜமாவே இந்த புடவையில தேவதை மாதிரி தான் இருக்க. தேங்க்யூ பாட்டி. ஏமா, நீயே ரெடி ஆகி வந்துட்ட, ஆகாஷ் இன்னும் ரெடி ஆகலையா? அவன் எங்க? அவரு பக்கத்துல டவுனுக்கு போயிருக்காரு மாமா. டவுனுக்கா? கோயிலுக்கு போற நேரத்துல அவன் எதுக்கு டவுனுக்கு போயிருக்கான்? பதட்டப்படாதீங்க பாட்டி, நம்ம ஆபீஸோட மும்பை பிரான்ச்சுக்கு உங்க பேரன் அவசரமா ஒரு மெயில் அனுப்ப வேண்டியது இருந்தது. இந்த ஊர்ல இன்டர்நெட் இல்ல இல்லையா, அதான் பக்கத்து டவுனுக்கு போய் ஏதாவது இன்டர்நெட் சென்டர்ல போய் மெயில் அனுப்பிட்டு அப்படியே நேரா கோயிலுக்கு வரதா சொன்னாரு. அவனுக்கு எங்க போனாலும் இந்த ஆபீஸ் வேலைதான். ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியல. கோபப்படாத ஆண்டாள், அவன் ஆபீஸ் வேலையை தானே போயிருக்கான், அதுவும் முக்கியமான வேலைக்காக. அந்த வேலையை முடிச்சிட்டு நேரா அவன் கோயிலுக்கு வந்துருவான். நாம கிளம்பலாம், வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இருங்க இருங்க, எதுக்கு அவசரப்படுறீங்க? பொறுமையா போகலாம், இருங்க. என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? 10:10 நல்ல நேரம் இல்ல? அதுக்குள்ள போய் நம்ம கோயில்ல பூஜை ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க. இப்ப கிளம்புனா தானே நம்ம டைமுக்கு கோயிலுக்கு போய் சேர முடியும். இல்ல நிலா, நான் இந்த ஊர்ல ரொம்ப முக்கியமான ஆள். நான்லாம் முன்னாடியே போய் காத்துக்கிட்டு இருக்க கூடாது. எனக்காக அங்க எல்லாருமே வந்து காத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நான் அங்க போகணும். அப்பதானே எனக்கு பெருமை. என்ன ஆண்டாள் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னோட வயசுக்கு இது அபத்தமா தெரியலையா? உங்களை நான் எதுவுமே கேட்கல. கொஞ்சம் வாயை முடிக்கிட்டே அமைதியா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இல்லம்மா, என்ன இருந்தாலும் சாரதா தானே இந்த ஊர் தலைவி. சித்து தானே உங்க முத பேரன். ஆகாஷ் சித்துவோட தம்பி. அதனால கோவில்ல முறைப்படி சாரதாவுக்கு தான் முத மரியாதை கிடைக்கணும். பரிவட்டமும் சித்துவுக்கு தான் கிடைக்கணும். ஆனா நீங்க ஊர் பெரியவங்க கிட்ட முதல் மரியாதை உங்களுக்கு தான் கிடைக்கணும்னு, பரிவட்டம் ஆகாஷ்க்கு தான் கட்டணும்னு சொல்லியிருக்கீங்க. அது தப்பு இல்லையாம்மா? என்ன வர வர உன் அக்கறை எல்லாம் அந்த சாரதா மேலையும் சித்து மேலையுமே போய்கிட்டு இருக்கு. இந்த ஊரே சேர்ந்து சாரதாவுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும், சித்துவுக்கு பரிவட்டம் கட்டணும். அத பார்த்து நான் அவமானப்பட்டு நிக்கணும். அதானே உன் ஆசை? இல்லம்மா, நான் அப்படியெல்லாம் சொல்லல. எதுவும் சொல்ல வேண்டாம் கண்ணா, எல்லாம் எனக்கு தெரியும். நீ அமைதியா கோயிலுக்கு வந்து நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. அத விட்டுட்டு கண்டவங்க மேலையும் அனாவசியமா அக்கறைப்படுறதெல்லாம் வச்சுக்காது. புரியுதா? எதுக்கு ஆண்டாள் கோவப்படுற? கண்ணை இப்ப அப்படி என்ன தப்பா சொல்லிட்டான்? தப்பு எது சரி எதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க யாரும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். இந்த ஊர்ல அந்த சாரதா யாரா வேணா இருந்துட்டு போகட்டும். ஆனா கோயில்ல எனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும். பரிவட்டம் பேரன் ஆகாஷுக்கு தான் கட்டணும். இது கூடாதுன்னு நீங்க எல்லாரும் சொன்னீங்கன்னா நீங்க மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நான் வரல. பாட்டி, அதெல்லாம் சரியில்லை. என்ன பாட்டி, நீங்க வராம நாங்க எப்படி போக முடியும்? வாங்க பாட்டி போலாம். டைம் ஆயிடுச்சு, இதுதான் சரியான நேரம். நாம கிளம்பலாம்.
இந்நேரம் கோயிலுக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. இப்ப நம்ம கிளம்புனா சரியா இருக்கும். வாங்க போலாம். சரி. ஏய், என்னாச்சு? இன்ஜின்ல ஏதோ பிரச்சனை போல இருக்குமா? இதெல்லாம் முதல்லயே கவனிக்க மாட்டியா? என்னம்மா பண்றது, திடீர்னு இன்ஜின் இப்படி ஆயிப்போச்சு. அறிவு கெட்டவனே, இத கூட பார்க்காம நீ எல்லாம் என்னடா டிரைவர்? ஒரு வேலைய ஒழுங்கா செய்யறது இல்ல. தண்டச்சோறு. இப்படி பழி வாங்கிட்டியடா பாவி. மரம் மாதிரி நிக்காத. சீக்கிரமா போய் பக்கத்துல மெக்கானிக் யாராவது இருந்தா கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. என்ன பாட்டி இப்படி ஆயிடுச்சு? சகுனமே சரியில்லை. நீ எதுக்குமா கவலைப்படுற? அதான் டிரைவர் போயிருக்கான்ல, சீக்கிரமா போய் மெக்கானிக் யாரையாவது கூட்டிட்டு வந்துருவான். இதுக்கு தான் நாம வீட்ல இருந்து முன்னாடியே கிளம்பி இருக்கணும். நீ என்னடானா, நான் இந்த ஊர்லயே பெரிய மனுஷி, நான் முன்னாடியே போக கூடாது, எனக்காக எல்லாரும் தான் காத்துக்கிட்டு இருக்கணும், அதுக்கப்புறமா தான் நாம எல்லாரும் போகணும், அப்பதான் பெருமையா இருக்கும்னு சொல்லி வாய் சவுடாலாம் அடிச்ச. இப்ப பாத்தியா, காரு ரிப்பேர் ஆகி நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்கோம். கொஞ்சம் புலம்பாம அமைதியா இருக்கீங்களா? என்ன பாட்டி, டிரைவர் இன்னும் காணோம். வந்துருவாமா, கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா, முகூர்த்த நேரம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான்மா இருக்கு. கோயில்ல நமக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போன டிரைவரே இன்னும் காணோம். இந்த ஊர்ல அவசரத்துக்கு ஒரு கால் டாக்ஸி கூட கிடைக்காது போல. பேசாம எல்லாரும் நடந்தே போயிடலாம். ஆமா ஆண்டாள், ஒருவேளை இதுக்கு மேல டிரைவர் மெக்கானிக்க கூட்டிட்டு வந்தாலும் மெக்கானிக் இங்க வந்து காரை ரெடி பண்ணி நாம இங்க இருந்து கிளம்பி போறதுக்குள்ள அப்புறம் நல்ல நேரமே முடிஞ்சு போயிடுமா. பேசாம கண்ணை சொல்ற மாதிரி நாம நடந்தே போயிடலாமா? பாட்டி, நம்ம நடந்தே போயிடலாம். கார் ரெடி பண்ணி நம்ம இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள கோயில்ல பூஜை ஆரம்பிச்சிட போறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் வர்றதுக்காக கோயில்ல சாமியே காத்துக்கிட்டு இருக்கோம். அதனால எல்லாரும் அமைதியா இருங்க. நாம நடந்தெல்லாம் போக கூடாது. கார்ல போய் இறங்குனாதான் கொஞ்சம் பெருமையா இருக்கும். என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? முகூர்த்தத்துக்கு இன்னும் 25 நிமிஷம் தான் இருக்கு. எல்லாரும் வந்தாச்சு, ஆனா ஆண்டாளம்மா வீட்ல இருந்து யாரும் வரல. அதாம்மா ரொம்ப பதட்டமா இருக்கு. நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களான்னு கேட்டீங்களா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டேன். அப்பவே அவங்க கிளம்பிட்டதா சொன்னாங்க. அப்படியா? வீட்ல இருந்து கிளம்பியாச்சு, ஆனா இன்னும் வரல. மறுபடியும் நாங்க ஃபோன் பண்ணோம், அவங்க யாருக்கும் ஃபோன் லைன் கிடைக்கல. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. வர வழியில கோயில் சம்பந்தமா ஏதாவது வாங்கறதுக்காக பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க. இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துல கண்டிப்பா இங்க வந்துருவாங்க. நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா இருங்க. நல்ல நேரத்துக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டா நல்லதுதான். கண்டிப்பா வந்துருவாங்க, பதட்டப்படாம இருங்க. சரிங்கம்மா. வாங்க அத்தை. வரேன். என்ன கண்ணா, இன்னும் அந்த டிரைவரையே காணோம். என்ன ஆண்டாள், டிரைவர் போய் இவ்வளவு நேரமாச்சு, என்னாச்சு? இன்னும் அவன் மெக்கானிக்க கூட்டிட்டே வரலையே. அதான் எனக்கும் புரியல. அந்த தடிமாடி எங்க போய் சுத்திக்கிட்டு இருக்கானே தெரியல. கோயில்ல இருந்து தான் கால் பண்றாங்க. ஹலோ அம்மா, எங்க இருக்கீங்க? உங்களுக்கு தான் ரொம்ப நேரமா கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
லைனே கிடைக்கலங்க. சாரதாம்மா அவங்க பையன் மருமகன் எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்க தான் இன்னும் வராம இருக்கீங்க. முகூர்த்த நேரம் முடிய இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் நீங்க கோயிலுக்கு வராம இருந்தா எப்படி? யோ, என்னத்த பண்ண சொல்ற? நாங்க வர்ற வழியில திடீர்னு கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. என் டிரைவர் வேற மெக்கானிக்க கூட்டிட்டு வர போயிருக்கான். மெக்கானிக் வந்ததும் காரை ரெடி பண்ணிக்கிட்டு வந்துடுறோம். அம்மா, அதுக்குள்ள இங்க முகூர்த்த நேரமே முடிஞ்சிருமேம்மா. இப்ப நாங்க கூட ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி அனுப்பி வச்சா லேட் ஆயிடுமேம்மா. நான் அடுத்தவங்க வண்டியில எல்லாம் வர மாட்டேன்பா. ஏன் வண்டியில தான் வருவேன். நான் வர்ற வரைக்கும் அங்க எதுவுமே நடக்க கூடாது. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். அம்மா, என்ன நீ மட்டும் வந்து நிக்கிற? மெக்கானிக் எங்க? மெக்கானிக் யாரும் கிடைக்கலம்மா.